ஆளே இல்லாத டீ கடையில் எஸ்கே பராசக்தி டீ ஆற்றி கொண்டிருக்கிறார். ஆயா புடுங்காதீங்க மனுஷர படமா அது தூக்கம் போச்சு மணி பைசா தர மாட்டேங்க ஃப்ரெண்டுக்கு 1500 போட்டாச்சு. தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆளே இல்லாத டீ கடையில் எஸ்கே பராசக்தி டீ ஆற்றி கொண்டிருக்கிறார். அதாவது ஜனநாயகம் படம் வந்திருந்தால் பாதி தேட்டரை வந்து பராசக்தி பிரிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ரெட் ஜெயின் மூவியுடைய பிளான் என்ன, சதித்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜனநாயகம் எப்போ ஆடியோ லான்ச் நடத்தி அதில் வந்து டேட் அறிவித்தாங்களோ, இவன் சொன்ன டேட்டில் இவன் படத்தை வெளியிடக்கூடாது, எப்படி வெளியிடுவான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டம் தீட்டினாங்க. அதில் வந்து அவங்க சக்ஸஸும் ஆனாங்க. அதாவது எஸ்கே சிவகார்த்திகேன்ற ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. அந்த பலியாடை வச்சு இவங்க கேமை ஈஸியாக நகர்த்தினாங்க. ஜனநாயகம் படம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி பொருட்செலவில் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த பராசக்தி படத்தை எப்படியாவது விஜயுடன் மோத விட்டு இந்த பராசக்தி ஜனநாயகனுக்கு எதிராக திருப்பி தேட்டரை பிரிக்கணும்னு முதல் குறிக்கோள் போட்டாங்க. ஆனால் ரெண்டாவது கோல் பார்த்திங்கன்னா, இந்த சென்சார் மூலிமா கோர்ட்டில் அந்த கேஸ் போனதுனால அவங்களே தள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப சாதகமாக முடிஞ்சது பராசக்தி படத்துக்கு. இந்த பராசக்தியை வச்சு எப்படியாவது கலெக்ஷன் அழியணும்னு பார்த்தாங்க. அதேமாரி அவங்க போட்ட திட்டப்படி பிளான் என்னென்னா, ஜனநாயகம் வரல, ரிலீஸ் ஆகலை. பராசக்தி படத்தை வந்து முதல் காட்சி ஸ்பெஷல் ஷோ, முதல் காட்சி இதுக்கு வந்து ஜனங்களை வந்து நம்ம ஆட்களே, திமுக ஆட்களே உள்ளே நுழைச்சி அவங்களே வெளியே வர வச்சு அவங்களே இன்டர்வியூ கொடுக்க வச்சு படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரௌடை காட்டணும்னு பிளான் பண்ணி பண்ணாங்க. அதேமாரி சில வீடியோக்களில் வந்து யூடியூப் மூலிமா வந்து திமுக ஆட்கள் வந்து பேட்டியும் கொடுத்தாங்க. ஐயோ படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்கள் யாரும் படத்தை பார்க்க விரும்பலை. பக்காவாக இருந்துச்சு. ஜெயமதி மிரட்டி விட்டாரு. சிவகார்த்திகேயன் நடிப்பு, அதர்வா எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். எப்போதுமே இல்லையே, நம்ம திருச்சினாலே இல்லையே தான், எப்போதுமே நல்லா தான் இருக்கும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் ப்ரோ போகுது. எப்படியும் அவன் தம்பியை காலை உடச்சு விட்டான். சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் கூஸ் பம் சரி சூப்பராக இருக்கு ப்ரோ படம். இப்போ அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படின்னா, இந்த ஜனநாயக படத்து மேலே ரொம்ப முழு கவனம் இருந்ததுனால அது டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே மைண்ட் செட்டு. அதனால் வேறு வழி இல்லை, பராசக்தி தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க அப்படின்ட்டு ரெட் ஜெயின் மூவி வந்து அவங்க நினச்சாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னவோன்னு தெரியல. அந்த தியேட்டர்ஸுடைய க்ரௌடுங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் வீடியோவை. பார்த்துட்டிங்களா? இதுதான் பராசக்தியுடைய நிலைமை. அது மட்டும் இல்லைங்க, அந்த முதல் காட்சிக்கு வந்து டிக்கெட்டை கொடுத்து ஓசியில் ஃப்ரீயாக டிக்கெட்டை கொடுத்து, அதுவும் டிக்கெட் யார் கொடுக்குறா பாருங்க, போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க மூலிமா ஃப்ரீயாக இலவசமாக டிக்கெட்டை கொடுத்து சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து தேட்டரில் ஃபில் பண்ணி ஒரு க்ரௌடை காட்டி பண்ணணுன்ட்டு எவ்வளோ பிளான் பண்ணாங்க. எல்லாமே தவிடுபடி ஆகிடுச்சு. அடுத்த ஷோவே வந்து கொஞ்சம் மக்கள், பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பார்க்க விரும்புவாங்க இல்லையா, நடுத்தரமான மக்கள், அவங்க போய் படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அவங்க உண்மையான ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க மனுஷர படமா அது தூக்கம் போச்சு மணி பைசா தர மாட்டேங்க ஃப்ரெண்டுக்கு 1500 போட்டாச்சு. தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். படும் மொக்க பிரதர், படும் மொக்க. இந்த படத்தை தடை பண்றதுதான் சார் ரொம்ப நல்லது. ஜனநாயகம் வராதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தடை பண்ணிருங்க இந்த படத்தெல்லாம். ஏன் என்னாச்சு? பார்க்க முடியல படம், ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே இப்படி சொல்றீங்க. இருக்கிறதானே சொல்ல முடியும். இல்ல தூக்கம் வருது, பயங்கர தூக்கத்துல வந்து ப்ரோ. சுத்தமா கண்டென்ட்டே சரியில்லை ப்ரோ. எஸ்கேக்காக ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். பாப்கார்ன் மட்டும் நல்லா இருந்தது ஆக்சுவலா. மிஸ்டர் லோக்கல் 2.0 வச்சு படிக்கவனம் எடுத்து வச்சிருக்காங்க. படம் எடுக்கணும் சிவகார்த்திகேயன், கேவலமா இருக்குங்க படம் வாங்க இது. I can hear the demons call when they do what they do, and now I feel like taking
if it's controlling you. I know that time can heal it all. I just gotta get through. Just gotta get through. பிரேம்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஜெயமவி மிரட்டி விட்டாரு. சிவகார்த்திகேயன் நடிப்பு, அதர்வா எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம். அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கலாம். எப்போதுமே இல்லையே நம்ம திருச்சினாலே இல்லையே தான், எப்போதுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் ப்ரோ போகுது. எப்படியும் அவன் தம்பியை காலை உடச்சுட்டான். சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் கூஸ் பம் சரி சூப்பராக இருக்கு ப்ரோ படம். இப்போ படம் நல்லா இருக்கு. இந்த தேட்டரில் பார்க்கறனால சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சவுண்டு சூப்பராக இருக்குது, மியூசிக்லாம் சூப்பராக கேட்கும். பராசக்தி படம் ஒரு ஃப்ளாப் படம், இதுதான் உண்மை. ஏன்னா இந்தி திணிப்புன்றது வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து இதை உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்கு இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு நேரம் கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு 4 ஃபைட்டு, 2 சாங்கு, ஒரு லவ் சீன், இப்படி தான் வந்து படத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு கமர்ஷியலான படத்தை எதிர்ப்பாங்க. அது வந்து விஜய் வந்து ஜனநாயகம் படம் வந்து எல்லா அம்சங்களும் கதை அம்சமும் கொண்ட ஒரு ஜனநாயக படம். அந்த படத்தை எப்படியாவது நிறுத்தணும், இதில் வந்து எப்படியாவது விஜய்க்கு ஒரு தோல்வியை கொடுக்கணும், பொங்கலுக்கு விஜய் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படியோ பிளான் போட்டாங்க. அதுபடி பிளான் படி நடந்தது. இது பின்னாடி வந்து பாஜக அரசு வேலை செய்யுதுன்றது மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் படம் வராது நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜய் திரைப்படம் எப்போ வந்தாலும் ரசிகர்களுக்கு கொண்டாடுறது அன்றைக்கி தான் ஏன் பொங்கல், அன்றைக்கி தான் ஏன் தீபாவளி அப்படின்றாங்க. அந்த வகையில் வந்து விஜய் திரைப்படம் என்றைக்கு வந்தாலுமே அது அன்றைக்கி அவங்களுக்கு பண்டிகை தான். அப்படி தான் விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க. இந்த ஜனநாயகத்தை வீழ்த்திட்டா நம்ம பராசக்தி மூலிமா நிறைய கலெக்ஷன் அல்லலான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு விழுந்தது நாமந்தான். இதுதான், அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க விதைச்ச வினையிலேயே இவங்களுக்கே அது ரிப்பீட் ஆகிருக்கு. அதுதான் உண்மை. படம் வந்து படு மொக்க. தியேட்டரில் வந்து ஜனமே இல்லை, ஃபுல்லாக எல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து காட்டுறாங்க. தியேட்டரில் வந்து கூட்டமே இல்லை, டிக்கெட்டே புக்கிங் இல்லை அப்படின்றத சோஷியல் மீடியா விடுறாங்க. அதேமாதிரி ஜனநாயகன் ட்ரெய்லர் வரும்போது நார்மலாக ஆவரேஜாக போகும்போது 38 மில்லியனை தொட்டுது. 38 மில்லியன் தொட்டதுனால இவங்க உடனே நாங்கள் ரெடி பண்ணுறோம் பராசக்தி அப்படின்னு சொல்லி பராசக்தி அடுத்த நாள் ட்ரெய்லர் விட்டு உடனே அது வந்து ஒரு ஃபேக்கான, அது நிறைய மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க, ஃபேக்காக அதை வந்து க்ரியேட் பண்ணி அந்த மில்லியனை வந்து ஜனநாயகத்தை விட பராசக்தி அதிக மில்லியன் போயிருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஃபேக்குன்றது சோஷியல் மீடியாவில் வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டாங்க. இதனால் என்ன தெரியுதுன்னா, விஜய் படம் வராததும் நல்லது தான். கண்டிப்பாக தனியாக வந்துட்டு அவர் சோலோவாக எல்லா தேட்டரும் 1000 தேட்டர் வந்ததுன்னா 1000 தேட்டர்லேயும் வந்து மொத்த கலெக்ஷனையும் ஜனநாயகம் அடிக்கின்றது தான் இதில் உண்மையான ஒரு கருத்து. இப்போ அது மட்டும் இல்லைங்க, அதாவது விஜய் கூட வந்து சிவகார்த்திகேயன் மோதுறாருன்ட்டு சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் பேச்சு அடிப்பட்டாலும், விஜய் மலை கூட போயிட்டு மலை எங்கே மடு எங்கெங்க மோத முடியுமா? இது இவங்களா கிரியேட் பண்ணி விட்டுருது. எஸ்கே கிட்ட வந்து விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டாரு, அடுத்தது நீ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த துப்பாக்கி கொடுத்தது ஒரு காரணத்துக்காக நீ வந்து ஏன் மேலேயே துப்பாக்கி நீட்டுவியா அப்படின்ற சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிட்ருக்காங்க. இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்றைக்கு வந்தாலும் அன்றைக்கி தான் தீபாவளி பொங்கல் கொண்டாடுறதுக்கு விஜய் ரசிகர்கள் தாவேக்கேனவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தேட்டரில் போனாலும் விஜய் கட் அவுட்டு தான், விஜய் பேனர் தான். அந்த அளவுக்கு தேட்டரில் தோரணம் பேனர்கள் எல்லாமே இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, 12ஆம் தேதி அதாவது நாளைக்கு சிபிஐயில் வந்து அவரை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. விசாரணைக்காக அங்கே போகிறாரு. எந்த அளவுக்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சைடு பாஜக அரசு கொடுக்குது, ஒரு சைடு இங்கே தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. இப்படி எல்லா சைட்லேயும் வந்து விஜய்க்கு அழுத்தம் நெருங்குதுங்க. அழுத்தம் நெருங்குறதுனால என்னென்னா, மக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இவங்க பண்ணுற ஒரு பித்தலாட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து தெரியாமல் பண்ணணும். இவங்க வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்துட்றாங்க. இதனால் என்னென்னா, விஜய்க்கு தான் அந்த ஆதரவு போய் சேருது. என்னடா இது படத்தை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னடா விஜயத்தை இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்களே, சிபிஐயில் கூப்பிட்ருக்காங்களே, இந்த கரூரில் இந்த பிரச்சனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த கருணையுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு பெருகுதுங்க. ரிலீஸ் ஆகிருந்தா, பராசக்தியும் ரிலீஸ் ஆகிருந்தா, ஓ விஜயோடு வந்து எஸ்கே மோதிட்டாருங்க
ஃப்ளாப் ஆனால் கூட பரவாயில்லைங்க, எப்படியோ ஒரு என் தலைவன் வந்து விஜயோடு மோதிட்டு தானே ஃப்ளாப் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னடானா ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆளே இல்லாத தேட்டரில் 4 பேர் 5 பேர் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க பராசக்தியை. அதுவும் பராசக்தி படம் படு ஃப்ளாப்பாக அமைஞ்சது இன்னும் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். இதனால் என்ன தெரிய வருதுன்னா, தன் வினை தன்னை சுடும்ன்ற மாதிரி நம்ம செய்கிற தீமை நமக்கே தான் ரிப்பீட் ஆகுங்க. அதனால் வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். மறுபடியும் ஜனநாயகம் எப்போ வரும்ன்றதை காத்துட்ருக்கோம். 21ஆந்தேதி வந்து அது கேஸை வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 21ஆந்தேதி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்புக்கு ஒரு நாள் வச்சு அது என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் மேபி வந்து ஜனவரி 26 படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அப்படியும் அவங்க கோர்ட்டில் வந்து ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு, சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் படமும் மறுபடியும் தள்ளி போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை வச்சு இவங்க நல்ல ஒரு கேம் விளையாடுறாங்கன்றது பாஜக அரசும் இங்கே திமுக அரசும் நல்ல கேம் ஆடுறாங்க. விஜயை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டி திரியிறாங்கன்றது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.